அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய 9-10 முஹர்ரம் புனித மாதத்தின் நோன்புகளை நோற்றிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நான் தொடர்கிறேன். இது இஸ்லாமிய வரலாற்றில் சில என்ற தலைப்பில் ஈசா அலைஹிவஸல்லம், அதாவது ஜீசஸ் என்று சொல்லப்படும் இயேசுவின் வரலாறு. இயேசுவின் வரலாறு இதில் ஜீசஸ், அதாவது ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வே எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுவே நேரான வழி என்று 19வது அத்தியாயம் 36வது வசனத்தில் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள், ஜீசஸ் அவர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்பிற்கினிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, தெளிவாக சிந்தித்து பாருங்கள். இயேசு அவர்களுடைய முன்னறிவிப்பில் அகமது என்ற முகமது நபி அவர்கள் வருவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை மனதில் சுமந்தவர்களாக அவர்களுக்கு பிறகு வந்த திருமறை குர்ஆன் முகமது நபி அவர்கள் மூலம் அல்லாஹ் அருளி நமக்கு போதித்த உண்மையான இறை வேதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் த லாஸ்ட் டெஸ்டமெண்ட் குர்ஆன். இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வேதம், கர்த்தருடைய வேதம் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். இதிலே மனிதர்களுடைய கரங்கள் அதில் இடம்பெறவே இல்லை. மனிதர்களுடைய சொற்கள் அதில் இடம்பெறலை. முன்றைய வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன, மறைக்கப்பட்டு விட்டன, சேர்க்கப்பட்டு விட்டன, கூட்டப்பட்டு விட்டன, குறைக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் முந்தைய வேதங்களில் மனிதர்களுடைய கைவரிசை அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் இதற்கு பிறகு மரியம் அலைஹிவஸல்லம் அன்னை மேரி அவர்களுடைய வரலாற்றையும் நாம் இதில் தனித்தனி காணொலியாக பார்க்க இருக்கிறோம். அதனால் கவனமாக முழுமையான திறந்த மனதோடு வாங்க, செய்திகளை பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிய நான் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை தொடங்குகிறேன். இஸ்ரவேலின் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். அல்லாஹ்வின் தூதராவேன். யார் அல்லான்னு நாங்கள் யார் சொல்கிறோம்? ஆலலோலியாங்கிறீங்களே, அதோடைய வார்த்தை தான் அல்லாஹ். அந்த பாஷையில் ஹெப்ரு மொழியில் ஆலலோயா இல்லையா, அதுதான் அல்லாஹ், அரபு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஆக இஸ்ரவேலின் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன், எனக்கு பின்னர் வரவுள்ள அகமது என்ற பெயருடைய முகமது நபியை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை அவர்களுக்கு நீங்கள் நினைவூட்டுவீராக என்று நபிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினார்கள். யார்? அன்றைய காலத்தில் வசித்தவர்கள். இது திருக்குர்ஆன் 61வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்போ ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்னர் அருளப்பட்ட தௌராத், அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் ஆகிய வேதங்கள், அதன் பிறகு இறுதியாக வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன், இதில் அவர்களுக்கு என்னென்ன வழங்கப்பட்டது, அது எப்படிப்பட்ட நூல், அது எப்படி இருந்தது, அதை எப்படியெல்லாம் அவங்க மாற்றினாங்க, மறைச்சாங்க,
கூட்டினாங்க குறைச்சிட்டாங்கங்கிற தெளிவை அல்லாஹ் திருமறை குரானில் இஞ்சிலுக்கு பிறகு, அதாவது பைபிளுக்கு பிறகு வந்த இந்த வேதத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். எனவே நீங்கள் கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக, உண்மையாகவே நம்பக்கூடியவர்களாக இருந்தால், ஜீசஸ் எனப்படும் இயேசுவை, ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை உண்மையாகவே நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், திருமறை குரானில் படித்து அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெறும் என்பதை தொடக்கமாக இந்த காணொலியில் சொல்லிக்கொண்டு அடுத்த காணொலியில் மீண்டும் தொடருவோம். தொடருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.